சரிங்க. அப்போ ஜெகதீசன் ஐயா, ஆத்ம நமஸ்காரம். ஆத்து அனைவருக்கும் நமஸ்காரங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்து நமஸ்காரங்கய்யா. நீங்கள் அந்த ராமாயணத்தினுடைய அந்த வனவாசம் போன வரைக்கும் நேற்று நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ அந்த மூணாவது சீதை, பாகம். ஆமாம், மூணாவது பாகம் பேசியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நாலாவது பாகம். ஸோ அதை பற்றின விளக்கங்கள் நீங்கள் கொடுங்கய்யா, நாங்கள் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். ஆத்து நமஸ்காரங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம். இப்போ நம்ம ராமாயணம்ங்கிறது ராமனை தான் ஆதாரமா வச்சு தான் ராமாயணம்ங்கிறதே வந்திருக்குது. இப்போ நம்ம இதில் நாலாவது பாகமா பேசிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் அவர் ராவணேஸ்வரனால, அதாவது அரக்கத்தனம் அல்லது அசுரத்தனம் அப்படிங்கிறதுனால, ராட்சசத்தனம் அப்படிங்கிறத வச்சு நிறைய பாதிப்புகளை எல்லா உலகங்கள்லையும், அதாவது தேவ உலகம், பூலோகம் மற்றும் பாதாள லோகம், இப்படி பல இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் சங்கடங்களும் இம்சைகளும் வந்ததுனால, முனிவர்கள் ரிஷிகள் கூட காட்டுல தவம் பண்ண முடியாத ஒரு இடைஞ்சல், இந்த மாதிரி பல அசுரத்தன்மைகள்லாம், அசுரத்தன்மை ஓங்கி அரக்கத்தன்மை ஓங்கி இருந்தது. அதையெல்லாம் சரி பண்ணும்படி முனிவர்கள் ரிஷிகளும் பிரார்த்தனை வச்சுக்கிறாங்க. அப்படி விஷ்ணுகிட்ட, காக்க வேண்டிய விஷ்ணுகிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறாங்க. அதாவது மனசங்கல்பம்னு கூட வச்சுக்கோங்க. அதனால பிரபஞ்ச மனதாக இருக்கப்பட்டது ஒரு அவதாரமாக தேவையான நிமித்தம் கருதி ராமன் என்கிற ஒரு அவதாரம் தசரதன் அந்த யாகம் பண்ணி, அது மூலியமா அந்த யாகத்திலிருந்து பாயாசம் பெற்று ஒரு தலைமகனை பெறுகிறார். அதுதான் பூலோகத்திற்கு, தேவர்களுக்கு எல்லாத்துக்கும் விமோச்சனம் தேடித்தர்றதுக்கு ஒரு அவதார புருஷனாக அவதாரம் செய்கிறார். அதனுடைய தன்மையை தான் நம்ம பார்க்கிறோம். நீ ஆனா இந்த அவதாரம் இந்த ஒரு முறைதான் நிகழ்ந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ததோ ஏன்னா ராமாயணத்திலேயே மகாபாரதத்தை பத்தின சில ஸ்லோகங்கள்லாம் வருது. அப்படின்னா அது காகபுஜண்டர் பெருநூல் காவியம் தருமாய் ஆயிரத்துல 8வது வசிஷ்டரே வறுமையான்னு கூப்பிடுறார். அப்படி மாதிரி இந்த சம்பவங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரு சில மாற்றங்களுடன் நடக்கலாம். மற்றபடி இந்த கல்பயுகம் முடிந்து அது எப்போதுமே இந்த பிரபஞ்ச சித்தத்துல என்ன இருக்குதோ அது தொடர்ச்சியா மறுபடியும் நிகழும் அப்படிங்கிறது தான். பாகவதம் இதுல எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது எப்படிதான் இது முடிவுக்கு வர்றது? இது நம்ம மோட்சம் முக்தி அடைஞ்சிட்டா அதோட முடியுதா? இல்ல அதுக்கப்புறம் தொடர்ச்சி இருக்குதா? இது எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. நம்ம சாமி கூட சமாதி வைக்க வேண்டும்ங்கிறதோட முடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் எதுவும் விளக்கம் சொல்லல. அப்புறம் நம்மளுக்கு மஸ்தக ஞானம் வந்தா தான் அது புரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இதுக்கப்புறம் இதோட பின்தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரு எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த இதுக்கு இதெல்லாம் பகவானோட லீலைகள், அவ்வளவுதான் ஒழிஞ்சு இது மறுபடியும் தொடருமானா அது பகவானை பொறுத்தது, பகவானோட லீலையை பொறுத்ததுன்னா பிரபஞ்ச சித்தத்தை பொறுத்தது, இறை சித்தத்தை பொறுத்தது அப்படிங்கிறதான் வருது. அப்படின்னா இங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த காண்பது, கேட்பது, அறிவது, இப்போ நமக்கு இதெல்லாம் அறிவு இல்லை. மெய்யறிவு உதயமாகணும், சர்வக்கியத்துவம் உண்டாகணும், பூரண அறிவு உண்டாகணும், பரிபூரண ஞானம் உண்டாகணுங்கிறாங்க. அப்படியானா என்ன அர்த்தம்னா, நம்ம சாட்சி மாத்திரமா பார்க்கறது கூட எல்லாமே எங்கிருந்து உருவாயிருக்கு, பொருள் இருக்குது இல்லைங்கிறது கூட முடிவு கூட நம்ம அறிவை சார்ந்துதான் இருக்கு. அதனாலதான் ஜீவசக்தி ஆகிய வாயு, அறிவு, அ உ இந்த 2 தான் ஆரம்பமும் முடிவா இருக்கு. அகரம் உகரம். சரிங்களா? அப்ப 8ம் 2ம் 10 அப்படிங்கிறது ஆத்மத்தன்மைன்னு 10ஆம் நம்பரை குறிக்கிறாங்க. 8உடன் 2ஐ சேர்த்து எண்ணவும் அருகிலே எத்துணை கொள்கின்றீர் பித்துலகின்னு தான் சொல்றாரு. இப்ப அகரமாகிய அச்சரமாகிய சரரகிதமா இருக்கக்கூடிய தான் தானா இருக்கிற அந்த மூலத்தோட ஒரு இணைவாதான் இந்த இரண்டுங்கிறது உயிர் சக்தியாகவும் ஒளி சக்தியாகவும் நம்மளோட அறிவு தான் இருக்கிறது அப்படின்னு. அப்ப ஐம்புலன் வழியாக அந்த அறிவு தான் பிரகாசிக்குது அப்படின்னு. அப்போ உகரம்ங்கிறது நமக்கு இங்க மனமாகத்தான் எடுத்துக்கொள்ள முடிகிறது. சக்தி ஸ்வரூபம் தான் மனது. அப்ப அதை வச்சுதான் எல்லாம், அதுதான் ஆதாரமா இருக்கிறது. அப்புறம் மகரமாகிய மௌனத்துக்கு, அடக்கத்துக்கு வரும்போது, அடக்கம் அமரர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துடும்னு சொல்றாங்க வள்ளுவர். அப்ப அந்த அடிப்படையில அந்த பரிபூர்ண மௌனத்துல இருந்துதான்,
அதாவது பட்டணத்தாரு கூட செத்தாரை போல் திருநெஞ்சேங்காரு. அதாவது பிணத்துக்கு எதுவும் தேவையில்ல. அந்த மாரி ஒரு நிலையில நம்ம சரியா ஜீவனோட இருக்கும்போது நிஷ்டை கூடக்கூடிய அந்த நிலையில பரிபூரண நிஷ்டையில தான் வந்து நிர்விகல்ப சமாதிங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாரி தான். உடல் வந்து தன்னோட நிலையில மாறிரும். இது திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு, "யானை புகுந்த குடில்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அந்த மாரி ஒரு பரிபூரண நிலையை அடையும் போது இந்த மாரி ஒரு நிலைமை உண்டாகுது. இந்த உடம்பு கூட தாங்குறது இல்லம்பாரு. அதே மாரி விவேகானந்தர் கூட சொல்லாரு. நம்ம உடம்பு என் உடம்பு பெருசாயிட்டே இருக்குது. இனிமேல் வந்து இந்த உடம்பு இந்த நிலைமைய தாங்காது. அதனால நானு இதுல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அது மாரி இந்த விரிவாக்கம்ங்கிறது இப்ப பிரபஞ்சத்த பத்தி சொல்லும்போதே விஞ்ஞானிகள சொல்லும்போது, பிரபஞ்சம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைன்னு நம்ம நெனைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா விரிவடைஞ்சுட்டே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பொதுவா சொல்லும்போது எப்படின்னா, இந்த அணுப்பிரமாணமா இருந்த உலகம் தான் விரிஞ்சுட்டே போகுது. அப்புறம் மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் மறுபடியும் சுருங்கி மறுபடியும் அணுவாயிரும். அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. அப்போ மறுபடியும் ரொட்டீன் இது சுழற்சி இருக்கலாம். சக்தியோட சுழற்சி ஏற்படும்போது, சாமியும் தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டான போது தான் இதெல்லாம் உண்டாச்சு அப்படிங்கிறார். அப்போ சலனம் நின்னு போன நிலையில மறுபடியும் சலனம் உண்டாகும், உண்டாகாதுங்கிறதுக்கு உத்தரவாதமா நம்ம எதுவும் கேட்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ முறை இந்த ராம அவதாரம் நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறனால தான், அந்த வால்மீகி முனிவருக்கு அவருடைய உள்ள சிந்தனை நற்சிந்தனையில அவரு இவரு நாரதருடைய தேவரிஷியோட தொடர்பு கிடைச்சு, அந்த உண்மை வந்து மேலான உண்மை தெரியப்பட்டு, அதுல இருக்கிற சூட்சுமங்கள்லாம் தெரிஞ்சு, இந்தியால ராமன்ங்கிற பேரு ரொம்ப ஃபேமஸ். அந்த மாரிலாம் இருக்கு. ஏன்னா, அவதார புருஷன், அப்புறம் நமக்கு ஆதர்ச நாயகனாக அவர் காணப்படுகிறார். அப்படிலாம் இருந்து அப்படி காட்டுல அவரு இப்போ நம்ம ஆரண்ய காண்டத்துல வந்து காட்டுல தவ ரிஷிகள், முனிவர்களுக்கும் பாதுகாப்பு குடுக்கறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கிறது. அந்த வகையிலயும் ராவணனுக்கு அது தெரியுது. அதெல்லாம் சேர்ந்து தான் அவன் சீதைய வந்து அப்ப முனிவர் ரிஷிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு குடுப்பேன்னு சொல்லிட்டு, அந்த சித்தத்தினுடைய காரணமாக அந்த சீதை ஆகிய சித்தத்த, தூய சித்தத்த காப்பாற்ற முடியாம அந்த மனதாகிறது திண்டாடுது அப்படிங்கிற ரீதியில தான் நம்மளுக்கு இது வருது. அப்போ இது வந்து யோகத்துல வர்ற நல்ல சக்திக்கும், தீய சக்திக்கும், நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள போராட்டமாக தான் தெரியுது. அப்போ அதோட வனவாசத்துல அந்த போராட்டங்கிறது அறியாமையில இருந்துட்டு ஜீவன் வந்து மனம் ரீதியில தடுமாறுகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இதிலிருந்து தெரியுது. அப்புறம் அந்த தடுமாற்றத்தை சரி செய்து கொள்வதற்கு யோக முறையில எப்படியெல்லாம் அன்பு மற்றும் பக்தி மற்றும் வைராக்கியம் மற்றும் உறுதி, தியாகம் இதெல்லாம் சேர்ந்து தான் இத சாதிக்க முடியும். அந்த மன ஒருமுகப்பாடு, ஏகாக்கிரம் இது எல்லாம் சேர்த்து தவம் என்ன அப்படி எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல அருள் தன்மை இதெல்லாம் சேர்த்து தான் அந்த தவத்தை வெற்றி பெற வைக்க முடியுங்கிறது இந்த மொத்த கதையில ஒரு சாராம்சமா நம்ம உணர முடியுது. அப்ப அந்த அடிப்படையில அவரு சபரிய சந்திச்சுட்டு வந்தத நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த சபரி தான் வந்து ரிஷிமுக பர்வதத்திற்கு வழிகாட்டுறாங்க. அந்த ரிஷிமுக பர்வதத்துக்கு வர்ற வழியில தான் அங்க ரிஷிமுக பர்வதத்துல வர்றாங்க. அப்படி வரும்போது தான் இனி அடுத்து வந்து கிஷ்கிந்தா காண்டத்தம் ஆகுது இது. அப்பதான் வந்து யார சந்திக்கிறார்ன்னா, அனுமான சந்திக்கிறார். அப்ப அனுமான் வந்து ஏற்கனவே நல்ல அழகன். அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அந்த அறிவு, அது எல்லா தன்மையும் வச்சு பிராணனுடைய தேஜஸ், அந்த பிரகாசம், இதெல்லாம் வச்சு நம்ம அத சொல்றோம். அது பிரம்மச்சாரி, அந்த மாரிலாம் ஒரு ஆஞ்சநேயரோட வீர தீர பராக்கிரம செயல்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அது வந்து சுந்தரகாண்டத்துல வரும்போது கொஞ்சம் வரும். இப்ப நம்ம லேசா அத சொல்லிக்கிறோம். அப்போ இந்த மாரி அனுமார சந்திக்கும்போது ராமர் சந்திக்கிறாரு. அப்போ அவரு சந்திச்சு பேசும்போது இது ஒரு கணக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அயோத்தியிலிருந்து கிளம்பி ஆரண்யத்துக்குள்ள நுழையறதுக்கு வரும்போது, அங்க ஒருத்தர சந்திக்கிறாரு. ஆற்றோரத்துல இந்த ஆற்ற கடந்து காட்டுக்குள்ள வர இடத்துல. அங்க தான் ஒருத்தர் சந்திக்கிறாரு. அவரு நம்ம நால்வரோட ஐவரானோம் அப்படின்னு சொல்லிட்டு குகன அங்க சந்திக்கிறாரு. அவரு தேனு இந்த மாரிலாம் உணவெல்லாம் குடுத்து ராமன அன்பு நேசிக்கிறாரு. அப்புறம் ராமன் வந்து அவருக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல நான் உங்கள எனக்கு தெரியும். இது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நான் இந்த படகுல தான் உங்கள கொண்டு போய் விட்டுருக்கிறேன். உண்மையான மோட்சம், முக்திங்கிறதுல வந்து நீங்க தான் எங்கள இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு.
அதனால எனக்கு நீங்க அந்த உதவியை செய்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குகன் வந்து சொல்லுவாரு அப்படின்னு வந்து. இப்ப இந்த குகன்கிறதே வந்து இந்த உள்முகமாக ஒரு போராட்டத்துக்கு தயாராகிறாரு ஆரண்யத்துல. அதாவது சாதாரண வாழ்க்கையிலிருந்து சராசரிக்கு தயாராகிறது, தவ வாழ்க்கைக்கு தயாராகிறது தான் இது காட்டுல பார்த்த ஐயா கேட்கலீங்க ஐயா. அப்படிங்கிறத இங்க சிம்பாலிக்கான ஐயா சவுண்ட் வரலீங்க ஐயா. காட்டு. அப்படி ரமேஷ் ஐயா சவுண்ட் வருதுங்களா? இல்லைங்க, வரலைங்கய்யா. சரிங்க சரி. அது ஐயாவோட இதில் தான் ஏதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது. ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. தாங்கரும் சடைகள் தாங்கி அப்படி வந்த அப்புறம் எல்லாம் ஐயா ஜெகதீசன் ஐயா, முனிவர்கள் தவசிகள் கேக்குதா? ஐயா நீங்க அந்த குகனுடைய அந்த உள்முக பயணத்தை பத்தி சொன்னீங்கல்ல, ஆமா, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கலைங்கய்யா. குகன் அப்படிங்கிறது அது உள்முகத்துல போகக்கூடிய ஒரு பயணம் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கலைங்க. சரி சரி சரி. அதுதான் இப்ப கிளியரா இருக்குங்க. அதனால அந்த குகன் அவர் சந்திக்கும் போதே வந்து அந்த ஆரண்யத்துக்குள்ள போற நுழையிற இடம், அதுவே ஆன்மீக வாழ்க்கைக்கான ஒரு துவக்கமாக, தவ வாழ்க்கைக்கான துவக்கமா இருக்குது. அப்படி போய் அவங்க காட்டுக்குள்ள போய் தாங்கரும் சடைகள் தாங்கி முனிவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சு அங்க நிறைய தீர்த்தங்கள்லாம் ஆடி அப்புறம் அவங்க தவ வாழ்க்கைக்குள்ள பர்ணசாலையெல்லாம் அமைச்சு இருக்கும்போது அந்த தவ வாழ்க்கையில வர்ற ஒரு போராட்டமாக தான் நம்ம அதை பார்க்கிறோம். அந்த தவ வாழ்க்கையில வர்ற போராட்டமா பார்க்கும்போது தான் எத்தனை இடைஞ்சல்கள் வருது அறியாமை திசையில அப்படிங்கிறது நமக்கு அங்க தெரியுது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில அவங்க இருக்கும்போது தான் அங்க அவங்க மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. பல்வேறு துன்பங்களையும் சகிச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில தான் சபரி சந்திச்சுட்டு ஒரு தன்னுடைய சூழ்நிலையில இந்த சீதையை வந்து பறிகொடுத்ததுக்கு வந்து நிலைமை வந்து ஆயிடுச்சு. அப்போ அந்த சீதையை பறிகொடுத்ததுங்கிறது தூய சித்தத்தை பறிகொடுத்த அந்த ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில தான் அவரு சபரியை போய் சந்திக்கிறாரு. ஏன்னா அந்த ராவணேஸ்வரன் வந்து பாதாள லோகம், எல்லா லோகங்கள்லையும் அந்த மாதிரிலாம் போய் துன்பங்கள்லாம் கொடுத்து அப்புறம் அவதார புருஷரா ராமர் அவதரிக்கிறதுக்கு பிரபஞ்ச சக்தியே காரணமா அமைஞ்சு அந்த அவதாரம் வந்திருக்குது. அதன் நிமித்தம் இப்போ வந்து ரிஷிமுக பருவத்துக்கு சபரி வழிகாட்டி இப்போ வந்து ஆரண்ய காண்டம் விட்டு கிஷ்கிந்தா காண்டத்துல வரும்போது தான் ஆஞ்சநேயர் சந்திக்கிறாங்க. இப்போ ஆஞ்சநேயர் அழகிலையும் அறிவிலையும் தெளிவிலையும் உயர்ந்தான ஒரு நிலை இருக்கிறாரு. அப்போ அந்த நிலை வந்து நம்ம சுந்தரகாண்டத்துல வரும்போது விரிவா சொல்லலாம். திறமை, அறிவு எல்லாமே இருக்கு. பிராணனுடைய தேஜஸ் ஓஜஸ்ன்னு சொல்லலாம். அதை அப்படி வரும்போது அந்த வலிமை பொருந்தியது எல்லாமே சொல்றோம். அப்போ அனுமார் வந்து சுக்ரீவனை அறிமுகப்படுத்துறாரு.
அப்புறம் அவங்கெல்லாம் கலந்து பேசி லட்சுமணன் எல்லாரும் கலந்து பேசுறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பர் அப்படிங்கிற மனைவி இழந்தவரோட சோகம் மனைவி இழந்தவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கும் அதே மாதிரி தான். வாலிங்கிறவரு ஒரு மனதுங்கிற ஒரு இன்னொரு விதமான தத்துவம். அந்த மனதனுடைய நிலைமைய வந்து சாதாரணமா வலிமையா இருந்து அது என்ன என்ன நம்மளுக்கு உதவுனாலும் அந்த தன்மையில் நம்ம அதை ஏத்துக்க முடியாது. அது தூய தன்மைக்கு மாற்றி அமைக்கணுங்கிறது தான் வாலிவதம்ங்கிறது நமக்கு காட்டுது. அதனால வாலியும் மனதா தான் அங்க சொல்லப்படுது. அதனால தான் வாலிய வந்து மறைந்து வதைக்க வேண்டிய நிலைமை ராமனுக்கு வருகிறது. அப்ப இந்த 2 பேரும் எதிரிக்கு எதிரி நண்பன் அல்லது இவரும் அதே சோகத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரும் அதே சோகத்தினால பாதிக்கப்பட்டிருந்தார். 2 பேரும் ராமனும் சுக்கிரீவனும் நட்பு. சுக்கிரீவன் வந்து அந்த மழைக்காலம் இந்த மாதிரி ஒரு கார்காலம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் போருக்கு ஆயத்தமாகலாம் அப்படிங்கிற நிலையில வாக்கு கொடுத்திருக்காரு சுக்கிரீவன் ராமன் அதெல்லாம். அப்படி இருந்தபோது அந்த மாதிரி ஒரு குரங்குகளுக்கான அந்த காலகட்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த குரங்கு வம்சம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவரும் வாலியும் அப்படிதான் குரங்கின வம்சம்தான். அப்ப அவர் மனைவின்னு சொல்லும்போது தாரை, இந்த தாரா தாரை இதெல்லாம் சொல்லும்போது ஒளி வடிவம்னு அர்த்தம், சக்தி வடிவம்னு அர்த்தம். அந்த சக்தி தான் நம்மளுக்கு அதோடைய தன்மை. அப்போ அந்த மாதிரி ஒரு தன்மை சக்தி இழந்த ஒரு தன்மை தான் சீதைங்கிற தூய சித்தத்தை இழந்ததா தான் ராமனுக்கும் நிலைமை. அப்ப அது மனது கவர்ந்து கொண்டு தவறானது வழிக்கு பயன்படுத்துது அப்படிங்கிறது தான் வாலிங்கிற ஒரு தனி தன்மையை நம்ம சொல்றோம். அதை மறுபடியும் மீட்கணும் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஞான யக்ஞமா தான் கருதப்படுகிறது. ஞான நோக்கமா தான் கருதப்படுகிறது. அப்போ வாலி வந்து ஒரு கடைசி நேரத்துல அவரோட மரண காலத்துல ஒரு வாக்கு மூலமா நீங்க உங்க நோக்கம் இதுதான் அப்படின்னா சீதையை தான் மீட்டு தருக்கோம், ராவணன் தான் பிரச்சனைனா நான் என்னோட வால்ல கட்டி ஒரு நிமிஷத்துல உங்க முன்னால கொண்டு வந்து போட்டிருப்பேனே. முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்காரா நீ இதுக்காக சுக்கிரன் கூட கூட்டு வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு வந்து என்னையெல்லாம் கொண்டுட்டு போய் நீங்க இதை சாதிக்க நினைச்சிருக்கீங்களே, இது ரொம்ப சுலபமா முடிச்சிருக்கலாமே முதல்ல என்னை அணுகியிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றதா கடைசி நேரத்துல ஒரு வாக்கு மூலமா மரண வாக்கு மூலமா வாலி பேசுறதா வரும். அதுக்கப்புறம் அங்கதனுக்கு முடி சொல்றது வரும். அந்த இதுல தொடர்பு வரும். அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இப்ப நமக்கு இந்த வாலி வதை படலத்துக்கு தயாராகிறாங்க. அப்புறம் அந்த கார்காலம் முடிஞ்சு ஒரு கட்டம் வரும்போது சுக்கிரீவனை நண்பராகிறதுக்கு அவருடைய பிரச்சனைய தீர்த்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு இங்க வந்து வாலி வதைப்படலம் நடைபெறுகிறது. அப்போ 7 மராமரத்தை தொலைக்கிற மாதிரி அம்பு விடுறாரு ராமன். அப்ப 7 மராமரத்தை தொலைச்சு விடனா அப்போ நம்ம 6 ஆதாரம் கடந்து 7வது ஆதாரத்தை கடக்கிறது அப்படின்னு வருது அதுல. அப்ப அப்படிப்பட்ட நிலைய வரும்போது அந்த ராமங்கிட்டயே மறுபடியும் அந்த அம்பரா துணியில வந்து மறுபடியும் அதே அம்பு சேர்ந்துக்குது. அப்ப நம்ம பிராணனுடைய அந்த சுழற்சியை தான் நம்ம அதுல பார்க்கிறோம். சரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிராணனுடைய சுழற்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படி முறையில அப்படி தொலைக்கிற அளவுக்கு வீரம் இது போது யாரும் வாலியை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. அவருடைய பாதி ஆற்றல் அவருக்கு வந்ததுனால அவ்வளவு வலிமையானவர் அப்படின்னு. அப்ப மனதை ஜெயிச்சு நம்ம யாருமே போக முடியறது இல்லை அப்படிங்கிறது. இந்த புற உலகத்துல மனது இருக்குன்னா அது அப்படிதான் இருக்கும். அதை ஒண்ணும் மாத்திக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் நம்மளுக்கு இருக்கிறது தான் வாலிங்கிற தன்மையா வச்சு நம்மளுக்கு காட்டப்படுது. அதை ராமன்கிற அந்த தூய மனதுங்கிற ஒரு தன்மை தான் வந்து இத நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த மனதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுக்ரீவன் அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு சுக்கிலத்தினுடைய ஆற்றல் அல்லது சக்தி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்ப எல்லாமே இந்த குரங்கினங்கள் அப்படிங்கிற அடிப்படையில தான் சொல்லப்படுது. இந்த குரங்கினங்கள்னு சொல்லும்போது இப்ப நான் இருக்கிறதே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 6 கிலோமீட்டர் தள்ளி போனா மந்தித்தோப்புன்னு ஒரு ஊர் இருக்குது. கோயில்பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அது இருக்குது. அங்க வந்து மந்தித்தோப்புன மந்திகள்லாம் ராமாயணத்துல காலத்துல அந்த மந்திகள்லாம் அங்க வந்து தங்குனதாகவும் தோப்பு இருந்ததாகவும் அதுதான் மந்தித்தோப்புன்னு அழைக்கப்படுதுன்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி வானரமுட்டின்னு ஒரு இடம் கழுகுமலைக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அங்க வானரங்கள்லாம் முட்டிட்டு அங்க அதுக்கு மேல போக வேண்டியது இல்லைன்ட்டு அங்க தங்கின இடமாவும் சொல்லுவாங்க. அங்க ராமர் பாதம் இருக்கிறதாவும் இன்னைக்கு வழிபாடு நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்படி ராமாயண காலத்துல சம்பந்தப்பட்ட இடங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு. அப்புறம் வாலி நோக்கம்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல இடங்கள்ல வந்து நமக்கு இந்த ராமாயணத்துக்கான ஆதாரங்கள் எல்லா பக்கமும் சகஜமா சாதாரணமா கிடைக்கத்தான் செய்யுது.
இப்போ வெள்ளிங்கிரி மலையில போனா கூட சீதை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல இடங்கள் அங்க அவங்க பஞ்சபாண்டர் வசிச்சதுக்கான இடமும் உள்ள நாற்காலிகள்லாம் கூட அந்த ஆண்டிச்சொனையிலிருந்து உள்ள போனா இருக்குதுமாங்க. இப்படி எத்தனையோ ஆதாரங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம இப்போ பாராளுமன்ற அந்த இதுல கூட அரசியலமைப்பு சட்டத்துல கூட ராமன் வந்து விசேஷ நாயகனா வச்சு சொல்லப்படுறாரு அப்படின்னு வரும். இதெல்லாம் கூட ஆதர்ச நாயகனாக கருதப்படுகிறார்னு வரும். இந்த மாதிரிலாம் கூட ராமனுடைய புகழுக்கு வந்து நிறைய இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இதுதான் இது நமக்கு யோக ஞானத்திற்கு வந்து மிக சிறப்பாக புரிந்து கொள்வதற்கு இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இது எதுக்கு இந்த குரங்குனம் அப்படிங்கறது மாதிரி சொன்னோம்னா, மனம் ஒரு குரங்குன்னு ஒப்பிடப்படுது. அதனால அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்ப அதையும் கூட இந்த ஞான இயக்கத்துல பயன்படுத்துறதுனா அது கட்டுப்பாட்டுல கொண்டு வருது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வருது. குரங்கினங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படுது, அணில் கூட இதுல உதவுது அப்படின்னு நுட்பமான ஆற்றல் கூட பயன்படுது, நுண்ணிய ஆற்றல் கூட பயன்படுது, நுண்ணிய அளவுல கூட நம்ம நோக்க வேண்டியதா இருக்கு, உணர வேண்டியதா இருக்கு அப்படின்னு கூட நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். இப்படிதான் நீலன் நலன் அவங்க உதவியோட தான் அங்க பாலம் கட்டுறாங்க. அப்படி சமுத்திர தேவனை வேண்டுறாரு. அப்புறம் அங்க சமுத்திர தேவனை வேண்டி அதுக்கப்புறம் அப்போ வந்து எங்க போயிருக்காருன்னு 4 திசையிலையும் குரங்கின படைகள் மற்ற எல்லாம் வந்து சீதை எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறதுக்கு 4 திசையில அனுப்பும்போது கடைசியில சம்பாதி கழுகு சம்பாதிங்கிறவரோட உதவி அவர்கள் தான் வந்து இந்த திசையில தான் இந்த அசோகவனத்துல தான் சிறை வைக்கப்பட்டிருக்காருன்னு தகவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர் வந்து தாண்டி கடல் தாண்டி போகிறாரு. அதுக்கு வலிமை இருக்குன்னு ஜாம்பவான் வந்து அதுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துறாரு ஆஞ்சநேயரை. அந்த ஊக்கப்படுத்த அந்த குரு ஊக்கத்தினாலதான் எல்லாம் சாதிக்க முடியுங்கிற மாதிரி ஜாம்பவான் வந்து அவரை ஊக்கப்படுத்துறாரு. அந்த ஊக்கத்தின் காரணமா பாசிட்டிவ் எனர்ஜி காரணமா ராமனுடைய நாமத்தினாலே அவர் வந்து இலங்கைக்கு போயிடுறாரு. ஒரே தாண்டா கடலை தாண்டி போகும்போது இடையில வந்து ஒரு மலை வந்து ரூபம் எடுத்து மறைவு உண்டாகுது. அப்புறம் அதையும் ஜெயிச்சு போராடி ஜெயிச்சுட்டு தான் அந்த மலையும் தாண்டி போறாரு. அப்புறம் அங்கேயும் போயிட்டு எல்லையில வந்து இங்க எல்லாம் கோயில்கள்ல எல்லைக்காளி அம்மன் ஊருக்கு வச்சிருக்கிற மாதிரி அங்கேயும் எல்லையில ஒரு தேவதா சக்தி வந்து தடுக்குது. அப்ப அந்த வலிமையும் அது வந்து சுழுமுனைன்னு அர்த்தம். அதாவது இலங்கைனா சுழுமுனைன்னு அர்த்தம். சுழுமுனைக்குள்ள நுழையிறது சிரமம் அப்படிங்கிற மாதிரி அந்த தடையெல்லாம் உண்டாகிறது அப்படிங்கிறது தான். அந்த கடல் நடுவுல ஒரு மலையா எழும்பி தடுத்தது, அதை ஜெயிச்சுட்டு போறாரு அப்படின்னு வரும். அதே மாதிரி அங்கேயும் போயிட்டு அதே மாதிரி சுழுமுனைக்குள்ள நுழையும் போது வர போராட்டமா தான் அங்க நெருப்பு தத்துவம் வந்து அங்க நெருப்பு வச்சது எல்லாமே அந்த தத்துவத்துல மாயை அஞ்ஞானம் எரிக்கணுங்க. சாமி வந்து புருவமத்தியில ராகத்வேஷங்களை அங்கே எரிக்க வேண்டும். பிரம்மா உட்காந்து ஹோமம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க பொருள்ல எரியாம தான் புகையா வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் எரிக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த தத்துவம் தான் அங்க வேலை செய்யுது. அப்போ அங்க அறியாமை மிகுந்த எத்தனையோ பேர் சொல்லியும் கேட்காம அந்த ராவணனுடைய அந்த தனித்தன்மை இருக்கும்போது ஆஞ்சநேயர் போய் அந்த சுந்தரகாண்டங்கிற பகுதி கிட்டத்தட்ட இங்க வந்துருது. அப்போ அங்க போய் அந்த சூடாமணி அதை வந்து ஆதாரமா வந்து அம்மா கொடுக்குறாங்க. சீதை அம்மா வந்து ராமர்கிட்ட காட்ட சொல்லி இவரு வந்து அந்த ஆஞ்சநேயர் ராமர் கொடுத்ததை கொடுக்குறாரு. அந்த அம்மா அதுக்கு பதிலா அது கொடுக்குறாங்க. அப்புறம் 2 பேரும் அந்த இது அடையாளத்துக்கு பரிமாறிக்கிட்டோன்னு இன்னாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்குது. அப்புறம் நீங்க என் தோல் மேல ஏறிட்டா கூட கொண்டு வந்து விட்டுருவேன். இல்ல ராமனுடைய வில்லாற்றலுக்கு இழுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொல்றாங்க. எனக்கு ஆற்றல் எனக்கிட்டே இருக்குது. நான் நினைச்சா கூட ஒரு நொடியில இந்த இலங்கையை எரிச்சிட்டு நான் என்னை தப்பிச்சு வந்துட முடியும். கற்பு மகிமை மாதிரி நான் வர முடியும். ஆனா நான் ராமனுடைய வில்லாற்றலுக்கு இழுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க பொறுமையா சகிப்புல இருக்கிறேன் அப்படின்னு அந்த தூய சித்தமா இருக்கிறே சீதை வந்து அசோகவனத்துல சோகம் இல்லாத வனம் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல இருக்கிறாங்க, வெட்டி இருக்கிறாங்க. அப்போ இவரு ஆஞ்சநேயர் மறுபடியும் கண்டேன் சீதையன்னு வந்து ராமன் கிட்ட வந்து சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அங்க சில வேலைகளை செஞ்சிடணுங்கிறதுக்காக அங்க ராமன் ஆஞ்சநேயர் வந்து வால்ல வந்து அவங்க ஆஞ்சநேயர் பிடிச்சி கட்டி வைக்கணும் முயற்சி பண்றாங்க. முடியல. கடைசியில ஆஞ்சநேயரே ஒரு தமாஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு திறமையை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வால்ல வந்து தீய வச்சு அவங்க விடுறது வரைக்கும் பொறுமையா இருக்கிறார். வச்சதுக்கு அப்புறம் அதோட மகத்துவமா எல்லா பக்கமும் அரண்மனையெல்லாம் தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி ஒரு ராமன் வருகைக்கு முன்னறிவிப்பு மாதிரி செய்யறாரு.
செய்துட்டு அப்புறம் அங்க இருந்துட்டு கடல்ல அந்த வால் நனைச்சு தீய அணைச்சிட்டு இங்க வந்து சேர்ந்துடுறாரு. மறுபடியும் இங்க வந்து சேர்ந்த உடனே இங்க எல்லாரும் தயாரா போருக்கு தயாரா நீல நலன்னு வச்சு அந்த பாலம் எல்லாம் கட்டுறாங்க. சமுத்திர தேவனை ராமன் வேண்டி அந்த பாலம் கட்டப்படுது. அந்த குரங்கினங்கள் எல்லாம் அங்க போகுது. அப்புறம் அந்த பாலத்தை தாண்டி இலங்கைக்கு அந்த பாலம் வழியாக எல்லாம் கடந்து போறாங்க. அப்புறம் அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ராமாயணத்தோட ஒரு பாகமா வந்து ஒவ்வொருத்தரா வர்றாங்க. அப்புறம் கும்பகர்ணனை எழுப்புறது சிரமம். அப்ப அதெல்லாம் வந்து யோக நுட்பத்தை பத்தி சொல்றதுதான். அப்ப அதெல்லாம் கும்பகர்ணத்தை வந்து கும்பகர்ணனுக்கு வந்து அவன் சொல்லி போருக்கு வர்றான். அதுக்கு முன்னாடி இந்திரஜித் வர்றான். அப்ப இந்திரஜித்து மேகநாதன்னு பேரு. அப்ப இந்திரஜித்து வந்து வந்து எத்தனையோ இதெல்லாம் நிறைய அவங்க படை தளபதிகள் நிறைய ராவணனுக்கு இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் போருக்கு வந்து எவ்வளவோ பேசி சமாதானம் சொல்லியும் ராவணன் சமாதானத்துக்கு வராதனால அப்புறம் போர் தொடுக்கிறதுன்னு முடிவெடுத்து அப்புறம் அவங்க அழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரா அழிக்கும் போது விபீஷணனும் எவ்வளவு சொல்லி பார்க்கறான். மற்ற கூட இருக்கவங்க தம்பிகள்லாம் சொல்லி பார்த்து கேட்கல ராவணன். நல்ல தன்மைக்கு வர சொல்றாங்க, வரல. அவனுடைய உறுதிப்பாடு மூர்க்கனும் மூடனும் கொண்டது விடார்கள் மாதிரி அந்த இந்திரிய மயக்கம் அவருக்கு இருக்குது. அதனால ஒரு முறை ஆயுதங்கள்லாம் இழந்த நிலையில கூட ராவணனை இன்று போய் நாளை வான்னு கூட ராமர் சொல்வதா போர் தர்மத்தின்படி சொல்றதா வரும். அப்படி வரும்போது அப்புறம் மேக மறைப்பு மாதிரி செஞ்சு ஒரு மாயையை காட்டுறது. அதாவது இப்ப கூட இந்த புகையை மந்திரவாதிகள் வந்து ஒரு புகை மாதிரி ஒரு பொடியை தூவுனாங்கன்னா அந்த பக்கம் என்ன நடக்குன்னே தெரியாது. சத்தம் வேணா கேட்கலாம், ஆனா காட்சி தெரியாது. அந்த மாதிரி மறைப்பா வந்து ஒரு போர் புரிதல் முறையெல்லாம் செய்யறாங்க. அப்ப அதையெல்லாம் கூட அந்த இதுல விழிப்புணர்வுங்கிற லட்சுமணனுக்கு காயம் பட்டுருது. அப்பதான் ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவி மலையை கொண்டு வரார். சஞ்சீவி மலையை கொண்டு வரும்போது பல இடங்கள்ல விழுது. இன்னைக்கும் மலை இருக்குதும்பாங்க. கோயம்புத்தூர்ல கூட அனுவாவி சுப்பிரமணியர் கோயில்னு ஒரு இடம். அந்த மலை துண்டு விழுந்த இடம்பாங்க. இப்படி பல இடங்கள்ல இருக்கிற மலை, மருந்துவால் மலை கன்னியாகுமரியான் துண்டு விழுந்த இடம்பாங்க. இப்படி பல இடங்கள்ல அது சொல்றாங்க. எத்தனையோ இடங்கள். இப்ப அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்படி சஞ்சீவி பத்தி சொல்லும்போது அந்த சஞ்சீவி மூலையை கொண்டு வந்துதான் அப்புறம் லட்சுமணன் ஆகிய விழிப்புணர்வு மறுபடியும் அப்போ அந்த விழிப்புணர்வு மயக்கம் வந்து லட்சுமணனுங்கிறதுக்கு இருந்ததுனால ராமன் போர் செய்வது தற்காலிகமா நிறுத்த வேண்டிய ஒரு நிலையில இருந்தது. அப்போ அதுக்கு நமக்கு யோக நுட்பங்கள்லையும் அது அதே மாதிரி சில நிலைமைகள் நமக்கு பிரம்மை மாதிரி தட்டுகிறது நிலைமை உண்டாகிறது அல்லவா? ஒரு இருட்டு மாதிரி இருக்குது, ஒன்றும் தெரியாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி போர் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்போ அது அந்த மூலிகை கொண்டு வந்து அவரோட மயக்கம் தெளிவு வச்சு மறுபடியும் போர் நடக்குது. அப்போ போர் நடக்கும்போது கடைசியில ராவண வதம் நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கு முன்னாடி கும்பகர்ணனும் வர்றாரு. கும்பகர்ணனையும் அதே மாதிரி வீழ்த்தினதுக்கு அப்புறம் தான் கடைசியில எல்லாரும் போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவரே நேருக்கு நேர் மண்டோதரி வந்து மனைவி அவ வந்து அழுது போகாதே போகாதேன்னு கனவாங்கிற மாதிரி எல்லாம் அந்த ராமன்கிறவன் மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு இதுல ஏதோ சொல்லி இது பண்ணும்போது சொல்லி அப்படி இதாகுது. அதே மாதிரி இவரோட வாலியோட மனைவியும் அதே மாதிரி அழுகிறத சொல்லுவாங்க, வேண்டான்னு தடுக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி மண்டோதரியும் அவ்வளோ சொல்லி போராடி பார்ப்போம், ஒன்றும் நிற்காது. அப்புறம் விதியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுருவாங்க. அப்போ இது கடைசியில என்ன ஆகும்னா இந்த அங்கதனுக்கு தான் முடிசூடுவாங்க அந்த இடத்த ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ராவண வதம் நிகழும். ஒன்று போய் நாளைவான்னு சொல்லுவாரு, மறுபடியும் வருவான். மறுபடியும் எத்தனையோ மாயாஜால வித்தைகள்லாம் பண்ணி மனசு எத்தனை மாயாஜால மேஜிக் எல்லாம் காட்டணுமோ காட்டுற மாதிரி இந்திரியங்களோட மயக்கங்கள்லாம் இருக்குதோ அதையெல்லாம் ராமன் வந்து முறியடிச்சிருவார். முறியடிச்சு வெற்றிகரமா முறியடிச்சது மூலியமா அப்புறம் ராவணன் 10 தலை ராவணன் தசேந்திரியங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த மாதிரி ராவணனுடைய வீழ்ச்சி வந்துடும். அப்புறம் சீதையை மீட்டுருவாங்க. அப்ப சீதையை மீட்டு வந்ததுனால அந்த காண்டம் வந்து யுத்த காண்டம்னு பேரு, இந்த போர் நடக்கிறது. அப்போ அந்த யுத்த காண்டம் முடியுது. யுத்த காண்டம் முடிஞ்சு புஷ்ப விமானத்துல அவங்க அங்க இருந்து அயோத்திக்கு வந்து சேர்றாங்க. அது வந்து அயோத்தியா காண்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த அயோத்தியா காண்டத்துல இன்னைக்கு நம்ம அந்த பாயிண்ட் அங்க நிலைநிறுத்துவோம். நாளைக்கு அந்த அயோத்தியா காண்டத்தை கொஞ்சம் விரிவா சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த நேரத்துக்காக சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நான் ஒரு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் இன்னும் யோக நுட்பமா சொல்றதுக்காக
சொல்றேன். அதாவது இந்திரியங்கள் அப்படிங்கிறது என்ன? புலன்களுக்கும் இந்திரியங்களுக்கும் என்ன? கண்ணுக்கு சச்சேந்திரியம்னு பேரு. மூக்கு கிராணேந்திரியன் பேரு. காதுக்கு சுரேந்திரியன் பேரு. அப்புறம் நாக்கு ஜிக்வேந்திரியன் பேரு. இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இதை வச்சு இந்த இந்திரியங்களுக்குள்ள போய் இந்த ஆற்றல் புகுந்துதான் நம்மளுக்கு கண்ணு பாக்குது, காது கேட்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது எல்லாம் கட்டுப்படுத்துறதுங்கிறது லேசா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கடினமான செயல் தான். அது இஷ்டத்துக்கு தான் போற மாதிரி தான் இருக்கும் பொழுது நம்ம வசத்துல அவ்வளவு சீக்கிரம் வராது. அந்த தூய சித்தம் ஆகிற வரைக்கும் அது கஷ்டம்தான் கட்டுக்குள்ள கொண்டு வர்றது. அதனாலதான் ராவணன் வீழ்த்துறது அவ்வளவு சிரமம், அவ்வளவு போராட்டம். அறியாமை, மயக்கம், மாயை, மேஜிக்கு, மந்திரஜாலம் அப்படின்னு தந்திரங்கள், யுக்திகள்னு ஏகப்பட்டது அந்த இதுல அடையாளமா நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ தெள்ளத்தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கேன்னு திருமூலர் சொல்றாருன்னா அதோட உள்ள அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த புலன்கள்லாம் நீங்க இவ்வளவுதான் பாக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது சாமி கூட சொல்றாரு, இங்க பாருங்க நமக்கு வானம் அங்க வளைஞ்ச மாதிரி தெரியுது. நிஜமா வானம் ஒன்றும் வளைஞ்சு இல்ல, அது நேரா தான் இருக்குது. ஆனா நம்ம கண்ணு அப்படி இருக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுது அப்படின்னா. அப்ப காணல் நீர்னு ஒண்ணு தூரத்துல நமக்கு எப்படின்னா, நல்ல வெயில் காலத்துல டூ வீலர்ல போயிட்டு இருந்தோம்னா தூரத்துல ரோட்ல வெளிச்சத்துல பார்த்தா அங்க ஏதோ இருக்கிற மாதிரி தெரியும். அதுல பஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாலும், டூ வீலர் போயிட்டு இருந்தாலும் அதோட நிழல் கூட அதுல தெரியும். இவ்வளவு கன்ஃபர்மேஷனா கனவுல எல்லாம் பாட்டுற மாதிரி கன்ஃபர்மேஷனா எப்படி நம்புதோ அப்படி நம்ப வைக்கிற மாதிரி நம்ம இந்த நனவுங்கிற அகங்காரத்தினுடைய நனவுல கூட இந்த மாதிரி மாய காட்சிகள் நம்மளுக்கு இருக்குது. அப்ப நம்ம கண்ணுதான் பாக்குது, ஆனா மேஜிக் தான் பாக்குது. மெஜிஷியன் ஏதாவது பாடினா கூட அப்ப கூட நம்மளால உணர முடியாது. அப்ப புலன்களுக்கு ஆற்றல் இருந்தாலும் அவைகள் ஓரளவு தான் காட்டுது, ஒரு அளவுக்கு மேல காட்ட முடியுதுல்ல. உதாரணத்துக்கு ஒரு ஒரு கொல்லிக்கட்டை, ஒரு குச்சியில நல்ல நெருப்பத்தை வச்சு அதை அணைச்சிட்டு அதை அப்படியே கண்ணு முன்னால காமிச்சா ஒத்த குச்சி இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே சுத்தனம்னா ஒரு வட்டம் தெரியும். அப்ப அந்த வட்டம் இல்லை, ஆனா வட்டம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்படி எல்லாம் எத்தனையோ நம்ம உணர்வு தெளிவில்லாத ஒரு நிலையில தான், அறியாமையில தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் மாணிக்கவாசகர் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யங்கிறார். அதை வச்சுக்கிட்டே தெளிந்த நல்ல அறிவு, தூய அறிவை வச்சுக்கிட்டே நமக்கு அது கொடுக்க மாட்டேங்குது, காட்ட மாட்டேங்குது, மறைக்குதுங்கிறாரு. அதனாலதான் கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படின்னு தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் ஆனதுக்கு அப்புறம் இந்த கள்ளப்புலனைந்தும் நமக்கு மணி விளக்கேங்கிறாரு. அப்ப எல்லா ஞானத்தையும் எல்லா தெளிவையும், அதாவது மாடிக்கு நம்ம ஏறியாச்சுன்னா சுகமாக காணவும் அறியவும் செய்யலாம் எல்லா விஷயங்களையும் அப்படின்னு சிவானந்தவரம் சார் நமக்கு சொல்றது அங்க தெரியுது. அதாவது இது ராமகிருஷ்ணானந்தர்னு ராமகிருஷ்ணா மடத்துல இருந்து மெட்ராஸ்க்கு ஒருத்தர் அனுப்புறாருங்க. ராமகிருஷ்ணரோட பேர் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அவரு தங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு சீடர் கடிதம் எழுதுறாரு, ஐயா இந்த மாதிரி புலன்கள் விஷயத்துல எனக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்கணும், அது என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு போடும்போது அவர் அது பதில் எழுதுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கண்ணும் காதும் இவ்வளவுதான் என்னால கேட்க முடியும், இவ்வளவுதான் பார்க்க முடியும்னு உங்கள்கிட்ட கணக்கு காட்டுறபடி இல்லை. அந்த கண்ணால எல்லையற்றதை காண முடியும், இந்த காதால எல்லையற்றதை கேட்க முடியும் அப்படின்னு உங்க உணர்வு எல்லையில்லாம இருக்குது. உங்க மூக்கு எல்லையற்ற தூரத்துல இருக்கிறத கூட வாசனை எடுக்க முடியும், அந்த மாதிரி எல்லையற்றதை கூட சுவைக்கவும் முடியும். இப்படி எல்லாமே ஐம்புலனால முடியும். ஆனா உங்களுக்கு அது மறைச்சு வச்சிருக்குது, அதுதான் உண்மை அப்படின்னு. அப்ப பிரம்மத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, எல்லா பக்கமும் கண்களும் கைகளும் கால்களும் உடையது. காணுங்கள் கண்காணி இல்லாத இடம் இல்லைம்பாங்க. அப்ப பிரம்மத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, எல்லா பக்கமும் கண்களும் கைகளும் காதுகளும் உடையது அப்படிங்கிறாங்க. அப்ப அதோட தன்மை என்ன இருக்கு, அப்ப எல்லை இல்லாத ஆற்றல் வரம்பு இருக்கு. இந்த புலன்கள்ங்கிறது நமக்கு மனசு கொடுத்து அது குறைஞ்ச அளவை காட்டிட்டு இவ்வளவுதான் அப்படின்னு நமக்கு மறைச்சுதான் வச்சிருக்குது. அதனாலதான் மலங்க புனைந்தும் வஞ்சனையை செய்யங்கிறாங்க. அப்போ அந்த தூய தன்மைக்கு போகும்போது அவ்வளவு பெருசா இருக்கிறது சுலபமா கட்டுப்படுத்தி நம்மளால நல்ல தெளிவா வச்சுக்க முடியுது, தெள்ள தெளிந்ததுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி அறியாமை திசையில தான் இது எல்லாமே மாயைய மயக்கமா நம்ம நம்ப வைக்கப்படுறோம். உதாரணத்துக்கு ஒரு ரோஜா பூ மலர்னா ஒரு பீரங்கியோட சத்தம்ங்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட டெசிபிளுக்கு குறைவாவோ கூடுதலா இருந்தா நம்ம காதுல கேட்க முடியலங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன உட்கார்ந்துருக்கிறோம், சாதாரணமா உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ரத்தத்துல தான் அந்த குண்டலினிங்கிற ஆற்றல் இருக்குது, ஓடுதுங்கிறார் சாமி. அப்படியானா இந்த ரத்தத்துல ஓடிட்டு இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம அறுத்து பார்த்தா ரத்தம் வருதுங்கிறத வச்சு தெரிஞ்சுக்குவா? இல்ல இல்ல. அப்ப சாதாரணமாவே இந்த காற்று டப் டப் லப் டப்னு துடிக்குது. இப்ப இதை வச்சு இந்த சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறதா?
அப்படிங்கிறதும் இல்லை. அதுலயும் குறிப்பிட்ட 6 வோல்டேஜ் அளவுக்கு மின்சாரம், ஜீவ மின்சாரம் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இன்னும் அழகா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சாதாரணமா 2 விரல காதுல உள்ள நுழைச்சிட்டு, மோதிர விரலையும் இது நுழைச்சிட்டு அமைதியா கேட்டோம்னா, ரத்தம் அவ்வளோ வேகமா ஓடுறது தெரியுது. அப்ப பாருங்க, பூமி சுத்துறது நமக்கு தெரியல. ஆனா சுத்துது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சாதாரணமா இருந்து கூட, சில நுண்மான் உணர்வுகளை நுட்பமாக கவனிக்கக்கூடிய தன்மையில ஒரு யுக்திகளை கையாளும் போதுதான் இந்த புலன்களால இவ்வளவு நுட்பமாகவும் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு தெரியுது. இப்போ காட்டுல அமைதியா வசிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட சென்ஸ் எல்லாம் நல்ல தெளிவா இருக்கும். அப்ப எங்கேயாவது சின்ன வாசம் வந்தாலோ சின்ன சத்தம் வந்தாலும் அவங்களால சரியா ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும், நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஆனா நம்மளுக்கு அந்த சத்தத்திலேயே எந்திர மையத்திலேயே நம்ம பழகுனதுனால அவ்வளவு நுட்பமா நம்மளால கவனிச்சு உணர முடியறதில்ல. இப்போ பழைய காலத்துல நாய்கள்லாம் எப்படின்னா, ஒரு நல்ல தன்மையா வர்றாங்களா, திருடனா வர்றான்னு யாரையாவது பார்த்து குலைக்கும். இப்போ வண்டியில 2 வீலர்ல போனா ஒண்ணு சொல்றது இல்ல. ஆனா நடந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து குலைக்குது. இந்த நாயோட சென்ஸ் கூட கன்ஃபியூஸ் ஆன மாதிரி நிலைமை இருக்குது பாருங்க. அதாவது நல்ல விதமா வேட்டி ஷர்ட் போட்டு வந்தா குலைக்குது. ஆனா தாடி வச்சுட்டு வந்தா. ஆனா வேற மாதிரி அவங்க ஃபேண்ட் ஷர்ட் போட்டு வந்தாங்கன்னா அவங்கள ஒண்ணும் சொல்றது இல்ல. அப்ப அதுக்கு கூட நவீன காலத்து இந்த மாதிரி மாற்றம் வந்த மாதிரி இருக்குது பாருங்க. அதனால இந்த புலன்களும் வந்து சவுண்டு இது எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களோட கூடி இருக்குது. அப்ப பழங்காலத்துல இருந்தவங்களோட ஞானம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாவும் துல்லியமாவும் இருந்திருக்குது. வர வர படிப்படியா கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ காலம் கலிகாலம்ங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணர்வு சென்ஸ் எல்லாம் கம்மியா இருந்ததுனாலதான் பழைய காலத்துல ஒவ்வொருத்தரும் நடமாடும் பல்கலைக்கழகங்களா இருந்திருக்காங்க. அவங்களால ஏற்படுத்தப்பட்டதுதான் இதிகாசங்கள், காப்பியங்கள் எல்லாம். இதெல்லாம் அவங்களாலதான் அது முடிஞ்சிருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பக்கத்துல இருந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையத்துல ஒரு ஏடை எடுத்து பார்த்தாச்சுன்னா, இடமிருந்து வலமாக படிச்சாச்சுன்னா அது பகவத்கீதையா இருக்கும். வலம் இருந்து இடமாக படிச்சாச்சு அப்படின்னா அது வந்து பிரம்மசூத்திரமா இருக்கும். இந்த மாதிரிலாம் அத்தனை நுட்பமாக அழகாக சித்திரக்கவியெல்லாம் எழுதுவாங்க. தேர் மாதிரியே இருக்கும். அத மாதிரிலாம் கவிதை எழுதுவாங்க. என்ன அந்த மாதிரி மாலை கவி எழுதுவாங்க. இதெல்லாம் எத்தனையோ வகைகள்ல அவ்வளவு அறிவு நுட்பமாக தெளிவாக இருந்திருக்காங்க. அப்ப கடைசியில பாருங்க, இது எல்லாம் எங்க வந்து நிக்குது பாருங்க. காண்பது, கேட்பது, அறிவது, உணர்வதுங்கிறீங்க. அப்ப அறிவு உணர்வு தாங்க. அறிவு தான் உணர்வா இருக்குது. உணர்வு தான் அறிவா இருக்குது. அதுதான் ஜீவனா இருக்கு. அதுதான் சக்தியா இருக்கு. அதான் எல்லாமா இருக்கு. அப்ப இந்த தூய சக்தி, தூய உணர்வு, தூய அறிவு தான் நம்ம அடைய வேண்டிய ஒரு சாதனையாக இருக்கிறது. அதை நம்ம எந்த அளவுக்கு சேமிச்சு வைக்கிறோமோ, அதை எந்த அளவுக்கு அந்த ஆற்றலை நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற ஆற்றல் தான். அதிகமா புதுசா வந்து தேடுறது இல்லை. அப்ப அந்த ஆற்றலை எந்த அளவுக்கு சேமிச்சு வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நுட்பம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் பிராணாயாமம், அதாவது பிராணனை லாபம் செய்வது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த பிராணனை லாபம் செய்யறவங்களுக்கு தான் உண்மையான ஞான தெளிவு உண்டாகும். அதுதான் மஸ்தக ஞானம்னு சாமி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அப்படிப்பட்ட ஞானத்தன்மை வருவதற்காக தான் அந்த தசேந்திரியங்களை கட்டுப்படுத்துவது தான் இங்க அந்த ராவணனுடைய வதம் நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் புஷ்ப விமானத்துல ஏறி அயோத்தியில சொஸ்தானத்திற்கு, சொந்த இடத்திற்கு வந்து சேர்றதுக்கு வருது. இந்த அயோத்தியா காண்டத்தை நாளைக்கு தொடருவோம். அது வந்து 5வது பாகமாக இருக்கும். இந்த அளவுல ஓரளவுக்கு நல்ல விதமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது நீங்க ஏதாவது சொன்னா சொல்லலாம். ஆத்மனம் நமஸ்காரம். அப்பா, அருமையான யோக விளக்கங்கள்லாம் நீங்க எனக்கு கொடுத்துருந்தீங்க. நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது பகிர்ந்து ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ ராமாயண கதையெல்லாம் ஒரு தத்துவம் சார்ந்துதான் இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப அதை எழுதினவங்க வந்து இதெல்லாம் ஒரு தத்துவ ரீதியா இருக்குன்னு சொல்லி எழுதினாங்களா, இல்ல அவங்க எழுதி முடிச்ச பிறகு நம்ம தான் இல்ல தத்துவம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோமா? அப்படி இல்லை. அவங்க வந்து எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா தேவைகளும் அவங்களால முன்னுணர முடியும். இப்ப அரசாங்கத்தோட தேவைகளை சில சமயம் முன்னுணருது இல்லையா? அதுக்கு நம்ம அசால்ட்டா இருப்போம். ஆனா அரசாங்கத்துக்கு அது முன்னுணர்ந்து செஞ்சுக்குவாங்க ஏற்பாடு. அந்த மாதிரி
ரொம்ப பின்னால வரக்கூடிய விஷயத்த ரொம்ப முன்னாடி புரிஞ்சுக்கிறவங்க தான் தீர்க்கதரிசிம்பாங்க. அப்ப அதெல்லாம் தீர்க்க தரிசனம் உடையவர்கள். ஓகே. நமக்கு சராசரியா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆவதறிவார் அறிவுடையார்னு திருவள்ளுவர் தான் சொல்றாரு. சரி. ஆக்கம் கருதி முதலிழக்கும் செயலை ஊக்கார் அறிவுடையார்னு சாதாரணமா சொல்றாங்க இல்லையா? இத ஆவது அறிவார் அறிவுடையார். இப்போ 2020ஆம் ஆண்டுல இந்தியா வல்லரசாகணும் அப்படின்னு அப்துல் கலாம் கனவு கண்டாரு. எல்லாரும் கனவு காண சொன்னாரு. ஆமா. முயற்சி எடுக்கணும். அப்ப அவது வல்லரசர் ஆகும் அதுக்கு தகுதி இந்தியாவுல இருக்குங்கிறத அவரால உணர்ந்துக்க முடிஞ்சிருக்கு. அவர் சாதாரண ஒரு பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி எடுத்து அந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சுதான் வருத்தப்பட்டாரு. ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து நானு இவ்வளவு சிரமப்பட்டேன் அப்படின்ட்டு ஆமா. இந்த ரிஷிகேஷ்ல வந்துட்டு போய் அந்த சிவானந்த பத்தமட சிவானந்தர்ட்ட போய் நிக்கிறாரு. அப்ப அவர் ஊக்கம் கொடுக்குறாரு. இல்ல உனக்கு வேற வேலைகள் காத்திருக்கு. நீ மிகப்பெரிய நிலை அடைவ. உன் தைரியத்தை கைவிட வேண்டாம். நீ முயற்சியோட மேலும் படி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. உதவிகளும் வழிகாட்டிகளும் செய்து. அப்புறம் தான் அவர் அவ்வளவு பெரிய விஞ்ஞானியா வளர்ந்து அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தெய்வீக தன்மையெல்லாம் அவரும் கொஞ்சம் உணர்ந்திருக்கிறார். அவரும் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து வந்தவர் தான். என்னமோ அவருடைய கருத்து சொல்ல வேண்டியதுக்கு தோதுவாய் போச்சு. சரிங்களா? அப்போ அவர் அந்த மாதிரி அந்த தீர்க்க தரிசனம் முன் உணரும் தன்மை நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த ராமாயணத்துல ரிஷி முனிவர்கள் எழுதினாங்க. ஏற்கனவே அந்த தத்துவங்கள்லாம் அவங்க உள்ளத்துல இருந்து தோன்றியதை வச்சுதான் அவங்க கொடுக்குறாங்க. இப்ப நானே பேசுனது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கன்னா என்னால கொஞ்சம் முடியாம கூட இருக்குது. அதே மாதிரிதான் உள்ள இப்ப நாவுக்கரசர் சொல்றாரு, நான் வெறும் நாவை மட்டும்தான் அசைக்கிறேன், உள்ளிருந்து அவன் தான் பேசுகிறான். ஒரு பேரு. சரிங்களா? இந்த மாதிரி ஞான தத்துவங்கள்லாம் அப்படியே ரிப்பீட் வரும்னு சொல்ல முடியாது. ஓசோவோ பேசும்போது ரிப்பீட் வராதும்பாங்க. சரிங்களா? ஆமா. அந்த மாதிரி எல்லாம் உள்ள அவங்க ஞானத்துல இருந்து சொல்றதுதான் அதெல்லாமே. ஞான உணர்வு உள்ளது. விவேகானந்தர் கூட சொல்லுவாரு, ராத்திரி யாரெல்லாமோ என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியாது. காலையில இருந்துச்சு நான் வாயம் திறக்கிறேன். கேட்கிறவனா நானும் இருக்கிறேன். அப்ப இன்னொரு கருத்துல சொல்பவனும் கண்ணனே, கேட்பவனும் கண்ணனேம்பாங்க. ஆமா. அதனால தீர்க்க தரிசனம் இந்த நாவுக்கரசர் எப்படி அந்த உள்ள இருக்கிற தூய சித்தத்துல இருந்து வரக்கூடியது. அந்த தூய சித்தத்தில் அவங்க கொடுத்ததுதான் மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள். அதனாலதான் நீங்க என்னன்னா கண்டவன் பேச்ச கேட்க கூடாது, கண்டவன் பேச்ச கேட்கணும். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டீலர். அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்டவங்கன்னா இந்த ஞான தரிசனம் கண்டவர்கள். அவர்கள் எழுதிய ஞானிகள் எழுதின நூல்களை மாத்திரம் படிக்க வேண்டும். மத்த பேர் எழுதின நூல்களை படிக்க கூடாது. அதான் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லை இல்லைன்னு சிவவாக்கியர் சொல்றார். இல்லை என்று நின்றதுட்ட இல்லை என்று ஏம்புகின்ற ஏழைகால்னு எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அதை போய் இல்லைன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க புதுசாக்குறாரு. எவ்வளவு நுட்பம் தெரிஞ்சு பேசுறாரு இல்லைங்களா? ஆமா. அந்த அடிப்படையில அது அந்த தீர்க்க தரிசனம் மூலியமா தூய வருங்கால உணர்வு மூலியமா தூய உணர்வு தூய சித்தத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தது. அப்படி இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் காலத்துக்கும் நிலைத்து நிற்கிறது. ஐயா, இப்போ வால்மீகி ராமாயணம் வால்மீகி எழுதினாரு. இப்ப அந்த கதையெல்லாம் அவருக்கு எப்படி தோணுச்சு? அதுதான் இந்த கதைங்கிறது. அதான் சொல்லல, உங்களுக்கு இந்த கதைன்னு மட்டும் இல்ல, எல்லா விதமான தத்துவமே அவங்க உள்ள இருந்து தோன்றியதுதான். ஏற்கனவே இருந்ததோட ஞாபகம். ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. செல்போன் முதல்லயே அந்த காலத்துல இருக்குன்னு இப்ப கூட எங்கெங்கயோ சிற்பங்கள் எடுத்து காமிக்கிறாங்க இந்த மீடியா. என்ன அப்ப எப்போ காலத்துல இருந்திருக்குது அப்படின்னு. சரிங்களா? அப்ப இல்லாத ஒண்ணு தோன்றுவதில்லை. தோன்றுனா அது ஏற்கனவே இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்ப உங்களுக்கு ஏதாவது விஷயத்த நான் புரிய வைக்கிறேன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத நான் புரிய வைக்க முடியும். புதுசா ஒண்ணு புரிய வைக்க. அது மாதிரி மத்தகத்துல இருந்து அவங்களால அது உணரப்படுகிறது ஒழிஞ்சு புதுசா ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறத அவங்க உணர்றாங்க. அப்ப உணர்ந்தது தான் அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க. இப்ப இந்த அஸ்தினாபுரம் அதெல்லாம் ஒரு பிளேஸ் இப்ப கூட இருக்குல்ல? ஆமா. அதெல்லாம் இப்ப நடந்த நிகழ்ச்சியா தானே இருந்திருக்கணும். ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இருக்குது. அதே நிலைமைதான் இன்னைக்கு இடங்கள்ல அந்த இடம் சபிக்கப்பட்ட இடங்கள்ங்கிறாங்க. இன்னைக்கும் அங்க அதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதேதான், அதே நிலைமைதான் இருக்குது, மாற்றம் இல்ல. ஓகே. இப்போ கம்ப ராமாயணம் கம்பர் எழுதினாரு. அவருக்கு எப்படி தோணுச்சு? அது வால்மீகி பார்த்து வந்துச்சு அவருக்கு? தழுவி எழுதுனதுதான், தழுவி எழுதின நூல் தான் அது. தமிழ்ல நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காக சிற்சில மாற்றங்கள் எழுதினாரு. அதுல ஒரு இடத்துல
வால்மீகி ராமாயணத்துல ஒரு சின்ன கதை வரும். இப்ப எல்லா பக்கமும் ஒரு ராமாயண வகுப்பு நடக்குன்னா ஒரு சின்ன சேர் போடுவாங்க எக்ஸ்ட்ரா தனியா. யாருமே ஆ, இருக்க ஆ, மாட்டாங்க. ஆ. இதுல ஆஞ்சநேயர் ராமருக்கு ஒரு அனுமன். ஆஞ்சநேயரா? ம். அப்ப ஆ. எங்கேயுமே வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனசு வராம இருக்காது. ம், மனசு ம், கேட்க ம். முடியும். அப்ப அந்த பிராணனுங்கிற சக்தி இருந்தா மனசு இருக்கும். அப்படிங்கிறத ராமன் மனசுங்கிறதுனால, இந்த ம், பிராணன் சக்திக்காக ஆஞ்சநேயருக்கு ஒரு சேர் போடுறது வழக்கமா இருக்கு. ம், அப்போ ம். ஒரு ராமாயணத்துல அவர் வால்மீகிய இவரு எழுதியிருக்கிறாரு. ம், கம்பராமாயணத்துல இது நினைக்கிறேன். அந்த மலர்கள்ல சிகப்பா இருந்ததாக குறிப்பிட்டிருப்பாரு. ம். ஓ! இல்லையே அது வெள்ளையா தானே இருந்தது. நீங்க எப்படி சிகப்பா இருக்குன்னு உங்க நூல்ல எழுதலான்னு வால்மீகி பார்த்து ஆஞ்சநேயரே கேட்பாரு. கம்பருக்கு. நான் வந்தேன். ம், ம், இந்த மலர்கள்லாம் சிகப்பா இருந்தது நான் பார்த்தேன்னு நீங்க எழுதியிருக்கீங்களா? சிகப்பு இல்லையே வெள்ளை மலர்கள் அல்லவாம்பாரு. இல்ல, ம், இல்ல. நீங்க வெள்ள மலர் தான் பார்த்தீங்க. உங்க கண்கள் சிவந்து இருந்ததுனால, உங்க ம், கண்கள் ரெட்டிஸ் அந்த கோவத்தினால அந்த ரெட்டிஸ் பட்டு, அதெல்லாம் ம், அப்பப்போ கூட சிகப்பாக பிரதிபலிச்சது. அதனால தான் ம், ம், சிகப்பு காணப்பட்டதுன்னு நான் சொன்னேன் அப்படி. அப்ப கவிஞர் வந்து ம். நடைமுறையும் தாண்டி பிராக்டிகலா ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப நுட்பமா உணர்வாளர்களா இருந்து குடுக்குறாங்க. ஆமா. ம், ம், ம். ஆண்டாள் பட்டு தான் கரெக்ட். வருது. தமிழ்ங்கிறது சாதாரணம் இல்ல. தம்முள் ஆமா, படித்தவர் தான் ஆமா. தெரியும். ம், ம். அத மாரி எல்லாமே ஆழங்கால் பட்ட ஞானிகள், ரிஷிகள், முனிவர் எல்லாத்தையும் மனசுல வச்சு தான், எல்லா நன்மையும் உண்டாகும் பொருட்டு தான் இதெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணி நமக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த ம். மகான்கள் வணங்கித்தான் அந்த நூல்கள சொல்றது, வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். அதுவும் நமக்கு ஒரு பிராப்தம் இருக்கிறனால தான் அது சம்பந்தமா நம்மளால கேட்டு அந்த நுட்பங்கள புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா. இந்த ராமநாமம் சொல்றாங்களே, அது ஆமா, ரொம்ப பவர்ஃபுல் சொன்னா அப்படின்றாங்க. சில பேரு ராமஜெயம், ராமஜெயம் 1000 தடவ, 2000 தடவ எழுதுறாங்க. அதெல்லாம் எப்படி அது? ஆமா. ஆமா. சரியா அது? ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்க. ஆ. அவங்க நம்பிக்கை 1000 தடவ, 2000 அத நம்பிக்கை தான். சொ சொல்லி நம்பிக்கைய பத்தி சொல்றாங்க. ம். அப்புறம் 2வது மனம் ஒருமைப்படுறதுன்னு அந்த இடத்துல பலன் கிடைக்குது இல்லையா? ஆமா, ஆமா. அங்க ஒரே மாரி அதுதான். மனம் சிந்திட்டே இருக்கு. வேற சிந்தனை இல்லாம ஒரு சாவுகல்ப சமாதின்னா ஒரே எண்ணத்துல இருக்கிறதுங்கிறாங்க. ம், ம், ம். அது மறைமுகமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா? ம், ம். அந்த அதனால ஒரு சில சின்ன சின்ன இருக்கிறதுனால அவங்க அது யுக்தியா கையாளுறாங்க. ஒரு டெக்னிக் இது. ம். அது சின்ன டெக்னிக் அவ்வளவுதான். ஓகே. ஓகே. நன்றி ஐயா. நமஸ்காரம். ஆ. ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க. ஆ. ஐயா இப்போ ஹலபேடு பேலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்க? சிற்பங்கள் அவ்வளவு ஹலபேடு பேலூர் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் சரி. பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா வலுவலு வலுவலுன்னு ரொம்ப அந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. எப்படிங்க அந்த அளவுக்குலாம் பண்ணியிருப்பாங்க? அது எல்லாமே எல்லாத்துலயுமே ஞானம் தாங்க. கரிகால சோழன் கல்லணை கட்டினான்னு சொல்றோம். பிரகதீஸ்வரர் ஆலயத்த சொல்றோம். பிரமிடு கட்டினாங்கன்னு சொல்றோம். இது எல்லாமே சரி. ஞானத்த நுட்பமா வச்சுதான். ஞானம் தான் அடிப்படை. நம்மளும் மஸ்தக ஞானம்னு போகும்போது சில சாதனைகள் பண்ணலாம். இப்ப நான் அதுதான் சொன்னேன். நம்ம பார்வை வந்து எல்லாமே குறைந்த அளவுல இருக்கு. நம்ம அதுக்கு அதாவது தவம்ங்கிறது மௌனத்துல இருந்து நெறைய தவத்தோட நினைச்சே பார்க்க முடியலைங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆழத்துக்கு போனோம்னா, நம்ம ஏகப்பட்ட சாதனைகள் பண்ண முடியும். இந்த செல்போன் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்க தியானம் மாரி பண்ணி தான் இந்த செல்போன் மாரி சில சூட்சுமங்கள், ஏஐ மாரி சூட்சுமங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஓ அ சரிங்க. ஏ ஏஐக்குள்ள ஓஐன்னு வந்து ஒண்ணு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அதான். ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க இப்போ. அதாவது ஏஐ போய், ஏஎஸ்ஐ போய், ஏஜிஐ போய், கரெக்ட் இப்போ கரெக்ட்டுங்க. ஓஐ வந்தாச்சு இப்போ ஏ1 ஏ1 தொழில்நுட்பம் அப்படிங்கிறாங்க. வேற வந்தாச்சு. புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் இந்த சூட்சுமம் எல்லாம் அவங்களுக்கு தெரியறதுக்கு ஞானத்தினால தான் பல காலத்துல அதாதாங்க. இல்ல எக்ஸ்ட்ரானரி பவர். ஐயா கேக்குதுங்க. ஐயா வாய்ஸ் தடப்படுதுங்க, கேக்குதுங்க. இல்ல பவர் வந்து எல்லாமே அந்தந்த காலத்துல எக்ஸ்ட்ரானரி பவரா இருந்திருக்குது.
ஐயா ஜெகதீசன் ஐயா. இப்படி நேராங்க அதெல்லாமே ஞானத்தினாலதான் காட்டியிருக்காங்க. அந்த அதுவும் ஒரு ஞானம் தான். உலகியல் ஞானமா இருந்தாலும் அதுவும் ஒரு ஞான நுட்பம். ஐயா 2-3 நிமிஷம் எதுவுமே கேட்கலைங்க ஐயா. கேட்டுதுங்களா? ஹலோ, இப்பதான் குரல் வருதுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அப்படியா? இதுக்கு முன்ன என்ன சொன்னீங்களோ சுத்தமா எதுவும் கேக்குதா? கேட்கலைங்க ஐயா. இப்பதான் கேக்குதா? ஐயா அப்படியா? ஆமா எந்த இப்ப இடத்துல இருந்து கேட்கலையோ? அவரு கேள்வி கேட்டு முடிச்சாரு இல்லைங்களா, அதுல இருந்தே எதுவுமே கேட்கலைங்க. அப்படியா? இவ்வளவு நேரம். சரி சரி, பரவாயில்ல. அதான் அந்த ஞான நுட்பங்கள் தான் அது எல்லாமே. அது வந்து இந்த கோயில்கள்ல கூட நிறைய இடங்கள்ல வந்து இந்த பாஸ்கர சேத்திரம்னு சொல்லுவாங்க. சூரியனோட வெளிச்சம் குறிப்பிட்ட நேரத்துல படுற மாதிரி ஆர்கிடெக்சர்ல காமிக்கிறது. அப்புறம் வந்து பஞ்ச நிறங்கள் 5 நிறங்கள் காட்டுது. அப்புறம் நவபாசான லிங்கங்கள் இதெல்லாம் காட்டுறாங்க. அப்ப அபிஷேகம் பண்றது இதெல்லாம் காட்டுறாங்க. இப்படி எத்தனையோ அதிசயங்கள்ல எல்லாம் கேட்கலீங்களே ஐயா, ஒண்ணுமே கேட்கலீங்க ஐயா. இப்பவும் கேட்கலையா? இப்போ இன்னமும் டவரே வர மாட்டேங்குது. ஐயா இப்ப கேக்குதுங்க. கேக்குதா? கேக்குதுங்க. சரி. அதான் அது மாதிரி அந்த சேத்திரங்கள்ல கூட பண்ணி வச்சது பூரா விஞ்ஞான நுட்பம் தான். அதே மாதிரி செல்போன் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இதுவும் கூட அவங்க ஒரு தியானம் மாதிரி பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏஐ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ ஏஐ தாண்டி ஏஎஸ்ஐ வந்து ஏஜிஐ வந்து அதை தாண்டி ஓஐ கூட வந்துருச்சு. இப்போ ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு அப்டேட்டு. அது மாதிரி எத்தனையோ மாற்றங்களை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி பிரமிடு தயாரிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இங்க பிரகதீஸ்வரர் கோயில், அப்ப தஞ்சை கல்லணை, இதெல்லாம் இன்னைக்கும் ஆச்சரியங்களை தருது. அப்புறம் அந்த கடலுக்கு அடியில போய் கூட அவங்க கோயில் அந்த காலத்துல கட்டி வச்சிருக்காங்க. இத மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் பண்றது இது எல்லாமே ஞானம், தவம் அதனுடைய. அப்போ அந்த இது சுரங்கள், சப்த சுரங்கள் கல்லிலேயே உண்டு பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ பழைய காலத்துல சில இடங்கள்ல கூட அது இன்னும் கூட அந்த சிற்பங்கள்லாம் போய் பார்த்தா அதுல ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. என்ன கருவிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்களே கையாண்டிருக்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்குது. அது மாதிரி இந்த இதுக்கு முன்னாடி லெமுரியா கண்டம்னு ஒண்ணு இருந்தது. அதுல இறைவனுக்கு ஈக்குவலா அவங்களால எல்லாம் பண்ண முடிஞ்சது. நிறைய கருவிகள்லாம் அவங்க கையாண்டிருந்தாங்க. அளவுக்கு மேல அவங்களுடைய அகங்காரம் வளர்ந்ததுனாலதான் அந்த இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி அந்த லெமுரியா கண்டம் கன்னியாகுமரி பக்கத்துல இருந்தது, அழிஞ்சு போச்சு, கடல் கடியில போயிடுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி கூட இருந்தது அப்படிம்பாங்க. அதனால மறுபடியும் ஏற்கனவே இருக்கிறது தான் உள்ளத்துல வெளிப்படுது. அதாவது கண்டுபிடிப்புனா ஏற்கனவே இருக்கிறது தான் கண்டுபிடிக்கிறது. அத மாதிரிதான் இன்வென்ஷன்ங்கிறது. கண்டுபிடிப்பு வந்து தேவைகளின் தாய் தான் கண்டுபிடிப்பு அப்படிம்பாங்க. அப்ப தேவைப்பட்டா உள்ள இருந்து இறைவன் வந்து இப்போ கரண்ட் எத்தனையோ யுகங்கள் ஆச்சு, பூமி பிறந்து மனிதர் வாழ்ந்தும் கூட, மனித சமுதாயம் உற்பத்தி ஆகி கூட, ஆனா கரண்ட் எப்போ வந்திருக்கு? ஒரு 150-200 வருஷத்துக்குள்ளதான் வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பதான் அது வெளிப்படணும்னு இயற்கையோட கையில இருந்திருக்குது. இப்ப அதுக்கப்புறம் நம்ம அந்த கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் செல்போனோட தாண்டி இப்போ ஓஐ வரைக்கும் வந்துட்டோம். அப்ப இதெல்லாம் வந்து இயற்கை பிரபஞ்சத்து கையில இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அப்படித்தான் இது வருது. அப்ப அந்த கண்டுபிடிப்பு மூலியமா தான் இதெல்லாமே சாத்தியமாகுது. அப்ப அது எல்லாம் அடிப்படை ஞானம் தான். ஞானம், தவம் தான். அப்ப தீர்க்கமா ஒருத்தர் உறுதியா மன உறுதியோட அதற்கான நோக்கத்துல தியானம் செய்தார்னா அந்த அடிப்படை உள்ள அறிவு வந்து அவருக்கு உதயமாகி, அப்ப தகுந்த நல்லறிவு பெறுவதற்கு தவத்தினாலதான் எல்லாம் சாதிக்க முடியும். தவமும் தவமுடையாருக்காகும்னு தவத்தினால என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாமே தவத்தினாலதான் அடையப்படுதுங்கிறது தான் இது மூலயமா நம்ம புரிஞ்சுக்கிற உண்மை. அந்த சிற்பங்களும் நீங்க சொன்னது அப்படிதான். சரிதானா? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
நல்லது. ஆத்ம சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? சரி. அனைவருக்கும் சந்தோஷங்க, ஆத்ம சந்தோஷம். நமஸ்காரங்க. சரிங்க, அப்போ நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த உபதேசத்தை வாங்குறதுக்கு நாம் ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சத்திய வாசகத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இப்போ நம்மளால சிந்திக்காம இருக்க முடியறதில்ல, பேசாம இருக்க முடியறதில்ல. கர்மம் அப்படிங்கிறது ஜீவசக்தியான வாயுங்கிறாரு. அந்த வாயுவை வெளியில விடாமல் இருக்க முடியறதில்ல. பார்க்கறது மூலமாவோ, கேட்கறது மூலமாவோ, முகர்தறியறது மூலமாவோ, சுவைத்தறிவது மூலமாகவோ, தொட்டறிவது மூலமாகவோ, இல்ல அனுலோமும் பிரதிலோமுமாக இந்த சுவாசம் மூக்கின் வழியாவோ, இப்படி ஏதாவது ஒரு வகையில நாம் அந்த வாயுவை, கர்மமா இருக்கக்கூடிய வாயுவை வெளியில விட்டே தான் இருக்கணும். அப்போ ஆனா இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி ஒரு சத்திய வசத்தை செஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இதெல்லாமே செய்யாமல் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நாம் இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சத்திய வசத்தை காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு யோகிதை வேணும். அதுக்கு இந்த சமீரணம்னு சொல்லக்கூடிய கதி நமக்குள்ளார சாஸ்வதமாகவே இயல்பாகவே மேலும் கீழே எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கணும். இந்த உள்ளுக்குள்ளார மட்டுமே பிரம்மரந்திரத்தோடு தாக்கி கொண்டு இருக்கக்கூடிய கதி தான் சமீரணம்னு சொல்லக்கூடியது. அப்படி பிரம்மரந்திரத்தை தாக்காமல் அது வளைந்து 5 துவாரங்கள் வழியாக கீழ்முகமாக வரக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் வாயு அப்படிங்கிறது. இப்ப நம்மளுடைய நிலைமை வாயுவாக இருக்குது, சமீரணம்னு சொல்லக்கூடிய கதியாக இப்ப இல்லை. இப்ப அந்த கதி வரணும் அப்படின்னு சொன்னா அதுதான் ஜீவனுக்கு தேவையான மேல் கதிங்கிறது. அந்த கதி நம்மள வரணும் அப்படின்னு சொன்னா சாமி 4ஆம் அத்தியாயத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஜீவன் உள்ளில் இருப்பது, உள்ளில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை தான் நாம் சரி செய்ய வேண்டியது. அதனால் நம்மளிலிருந்து வெளியில் போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழும் சதா நடத்த வேண்டும். இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி வருவதில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ என்னுடைய ஜீவனுக்கு தேவையான மேல்கதியாக இருக்கக்கூடிய சமீரன் சொல்லக்கூடிய கதி என்னிலே வரணும் அப்படின்னு சொன்னா நான் இங்க சதா அபியாசம் செஞ்சால்தான் அதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறதையும் சாமி தெளிவா சொல்றாரு. இப்ப சதா அபியாசமாக நம்மளால செய்ய முடியுதா, அந்த சத்திய வசத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சியாவது செய்ய முடியுதான்னு கேட்டா அதுவும் முடியல. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய வேலைகள், வெளியில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டுகள், அந்த ஷெட்யூல் பின்னாடியே நம்ம போகும்போது அதையும் மறந்து போயிடணும். ஸோ இதெல்லாம் எப்போ நமக்கு சரியாக ஒரு அமைப்பா வர வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படின்னா நாம் இந்த ஓய்வு நேரங்கள்லையும் ஓய்வு நாட்கள்லையும் அதுக்கான முயற்சியில தீவிரம் காமிக்கணும். தான் இந்த ஒரு 6 நாள் இந்த உலகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் நம்ம ஓடி ஓடி உழைக்கலாம். ஆனா வாரத்துல ஒரு நாளாவது தன்னை அறிவதற்காக, தன்னுடைய சுய பரிசோதனையை தெரிஞ்சுக்கிறதுக்காக, தான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கல அப்படின்னு சொன்னா அது டெடிகேட்டடா வைராக்கியத்தோட அங்க ஒரு திடமான நம்பிக்கையில் அது நடக்கல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுவாசகதியை மாற்றி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கடினமான வேலையா இருக்கும். அதனாலதான் இந்த ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்களையும் ஒரு வைராக்கியத்தோட மௌனமா இருந்து மேலும் கீழும் அபியாசத்தை இடைவிடாத பயிற்சியாக மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கிறது இருக்கு. அது நாள் போக அது எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதனால நாளைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறதுனால இதை நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏதாவது நிலையங்களுக்கு போயோ இல்லை நம்ம வீட்டிலேயே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிக்கிட்டோம் ஒரு வைராக்கியத்தோட ஒரு மணி நேரம் தீர்மானிச்சோன்னா 1 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த 60 நிமிடங்களும் நாம இடைவிடாத பயிற்சி இருக்கணும். அந்த ஒரு வைராக்கியத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அபியாசம் செய்யணும். அப்படி செய்யும் போது நமக்குள்ள அந்த கதி மாற்றமானது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். இந்த வாரம் 1 மணி நேரம் மிச்சமா, அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குன்னா 2 மணி நேரமா மாத்தலாம், 3 மணி நேரமா மாத்தலாம், கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த தொடர் பயிற்சியில யார் இருந்தாங்களோ அவங்கதான் தன்னுடைய கதியை சரியான வகையில மாற்றம் அடைய செஞ்சிருக்கிறாங்க. இந்த காலையில சாயந்தரம்னு சொல்லிட்டு நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதுல இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது சாத்தியமாகிறது கிடையாது. ஏன்னா நாம முழிச்சுட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா இந்த அகங்காரம் வெளிப்படக்கூடிய அந்த நிலைமைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 16 மணி நேரமாக இருக்குது ஒரு நாள்ல. ஒரு 8 மணி நேரம் தான் அந்த அகங்காரத்தினுடைய வேலை இல்லாமல் இருந்தது. அது நாம தூக்கம்னு சொல்லக்கூடிய சமயத்துல இப்படி 16 மணி நேரமும் நம்மள இருந்து வெளியில போகக்கூடிய அந்த சக்தியை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னா ஏதோ நாம குறிப்பிட்டு ஒரு ஷெட்யூல் பண்ணிருக்கக்கூடிய 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அது சாத்தியமாகிறது கிடையாது. அந்த 16 மணி நேரமும் அங்க தொடர் முயற்சியானது இருக்கவே செய்யணும்.
அப்படி இருக்கிற பட்சத்துல தான் அதனுடைய பலனாக நமக்கு நிஷ்டையாக நாம ஷெட்யூல் பண்ணக்கூடிய அந்த 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல அது பலனாக சுகம் எடுப்பதற்கான ஒரு அனுபவமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால இந்த சதா அபியாசத்தை சாமி நம்மளுடைய சித்த வேதத்துல பல இடங்களிலும் அவர் வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. ஸோ அதுக்கான முயற்சியில நாம் தொடர்ந்து ஈடுபடணும். அப்படி ஈடுபடுறதுக்காக வேண்டி முதல் தொடக்கமாக முதல் ஸ்டெப்பாக நாம இந்த ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்களையும் நமக்குன்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா ஜெயசங்கர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஐயா நாளைக்கு சீஃப் கெஸ்ட் யாருங்க ஐயா? அதுதான் நான் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொன்னேன் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரிங்க நாளைக்கு வந்து நம்ம குரூப்ல நான் வந்து யாருங்கிறத நான் உங்களுக்கு பதிவிடுறேன். சரி பரவாயில்லைங்க பரவாயில்ல. சந்தோஷம். சரி, அப்ப நாளைக்கு ஓய்வு நாட்கள்ல நாம அந்த தொடர் கதி அபியாசத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த கதி மாற்றத்துக்கான அந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கறத நம்ம இடத்துல நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரம்.